அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி தண்ணி சட்னி. தக்காளி சட்னி வைக்கிற டைம் எல்லாமே எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லி அந்த சட்னி பத்தவே மாட்டேக்குங்க. அதனால தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி போட்டுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது எப்படி வெந்துருச்சின்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த தக்காளி வெடித்து நல்லா வந்து தோலெல்லாம் வந்து கலண்டுட்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சட்னி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த தக்காளியை இதோட போட்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து மசாலா ரொம்ப சிம்பிள் தாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இதை மசாலாலாம் போட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா வந்து கொதித்து அந்த தக்காளி சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ரோட்டு கடையில் வந்து சீக்ரெட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, 2 ஸ்பூன் தோசை மாவை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த சட்னியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கூட கடைசியில் வந்து மேலே மல்லி இலை போட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் கூட தோசை மாவுலாம் போட்டால் எப்படி இருக்குமோ நினச்சேன், ஆனால் செம டேஸ்ட்டுங்க. ஆவி பறக்கிற இட்லி, சுட சுட இந்த காரசாரமான தக்காளி சட்னி செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படின்னா தக்காளி சட்னி வச்சு பத்தாமல் போச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி சட்னி ரெடி பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ நாளும் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.